இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்திய அரசியலமைப்பு முக்கியமான வினாவிடைகள் 5000 முக்கியமான வினாவிடைகள் டாப்பிக்கில் இது பார்ட் 1 வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 டாபிக் கவர் ஆகும். ஒரு 300 கொஸ்டின்ஸ் இருக்கும் பார்ட் 1 வீடியோவில். இதுக்கான PDF ப்ளஸ் ஆன்சர் கீ உங்களுக்கு வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் கான்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். 9344728476 இந்த வாட்ஸ்அப் நம்பர் கான்ட் பண்ணி வாங்கிக்கலாம். தமிழ் மீடியம் மட்டும் தான் நம்மள்ட்ட PDF இருக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்டில் மத்திய அரசு டாபிக் கீழே கொஷின் பார்க்க போகிறோம். மத்திய அரசை பற்றி குறிப்பிடும் பகுதி சட்டப்பிரிவு. பகுதி 5 சட்டப்பிரிவு 5278. மாநில சட்டமன்றங்களில் இருந்து தேர்வு செய்யப்படும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் 238 உறுப்பினர்கள். மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 12 பேர். மாநிலங்களவையில் மொத்தம் உள்ள உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 250. மக்களவைக்கு மக்களால் தேர்வு செய்யப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 543. மக்களவைக்கு குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 2. மக்களவைக்கு மொத்தம் உள்ள உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 545. மக்களவைக்கு அதிகபட்ச உறுப்பினர்கள் 552. மத்திய அரசாங்கம் எத்தனை அங்கங்களை கொண்டுள்ளது? 3. முதலாவது நிர்வாகத்துறை, இரண்டாவது சட்டத்துறை, மூன்றாவது நீதித்துறை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த முறையிலான அரசாங்கத்தை நமக்கு வழங்கியுள்ளது? நாடாளுமன்ற அரசாங்க முறை. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். மத்திய அரசின் நிர்வாகத் தலைவர் குடியரசுத் தலைவர். பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர். முப்படை தலைமை தளபதியாக செயல்படுபவர் குடியரசுத் தலைவர். யாருடைய பெயரின் அடிப்படையில் மத்திய அரசின் நிர்வாக பணிகள் நடைபெறுகின்றன? குடியரசுத் தலைவர். நீதித்துறை அமைக்கும் பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மத்திய அரசு நிர்வாக பணிகளை மேற்கொள்வதற்கான சட்டப்பிரிவு 53. குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள்: இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், 35 வயது பூர்த்தியடைந்தவராக இருத்தல் வேண்டும், மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகளை பெற்றிருத்தல் வேண்டும், மத்திய மாநில உள்ளாட்சி அரசுகளில் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. குடியரசுத் தலைவரின் பெயரில் தேர்ந்தெடுக்க 10 வாக்காளர் முன்மொழிய வேண்டும், 10 வாக்காளர்கள் வழிமொழிய வேண்டும். இதன் அடிப்படையிலேயே குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை: வாக்காளர்கள் தேர்வு குழுமம். குடியரசுத் தலைவர் எந்த வாக்கின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுகிறார்? ஒற்றை மாற்று வாக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் படி வாக்காளர் குழுமத்தால். எந்த 2 யூனியன் பிரதேசங்கள் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க பங்கு கொள்கின்றன? டெல்லி, பாண்டிச்சேரி. குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார்? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டு? 5. புது டெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவரின் இல்லம். டெல்லியை தவிர்த்து குடியரசுத் தலைவருக்கு அலுவலகத்துடன் கூடிய இருப்பிடம் இந்தியாவின் வேறு எந்த பகுதியில் அமைந்துள்ளது? சிம்லாவில் உள்ள ரீட்ரீட் கட்டடம், ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம். மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரிலேயே செயல்படுகிறது என்று கூறும் சட்டப்பிரிவு 77. பிரதம அமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர்களை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். யாருடைய ஆலோசனையின் பெயரில் குடியரசுத் தலைவர் அமைச்சர்களுக்கு துறையை ஒதுக்கீடு செய்கிறார்? பிரதமர். தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் பற்றிய ஆராய ஆணையத்தை நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் யாருடைய உரையின் தொடங்குகிறது? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு நாடாளுமன்றத்தை எத்தனை முறை கூட்டுகிறார்? 2.
குடியரசுத் தலைவர் யார் யாரை நியமனம் செய்கிறார்? 1. மாநில ஆளுநர்கள். 2. உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், இதர நீதிபதிகள். 3. இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர். 4. தலைமை கணக்கு தணிக்கையாளர் CAG. 5. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள். 6. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர், இதர உறுப்பினர்கள். 7. மற்ற நாடுகளுக்கான தூதர்கள். நீதி மசோதாவை யாருடைய ஒப்புதலுடன் மட்டுமே நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியும்? குடியரசுத் தலைவர். நாடாளுமன்றத்தின் 2 அவைகளையோ அல்லது ஏதேனும் ஒரு அவையில் கூட்டத்தையும் முடிவுக்கு கொண்டு வரும் அதிகாரம் படைத்தவர் குடியரசுத் தலைவர். மக்களவை முடியும் முன் அதனை கலைக்கும் அதிகாரம் படைத்தவர் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யப்படும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் 12. கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, சமூக பணி உட்பட. குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யப்படும் 2 மக்களவை உறுப்பினர்கள். 2 ஆங்கிலோ இந்திய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மக்களவையில் போதுமான பிரதிநிதித்துவம் இல்லாத பட்சத்தில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை யாருடைய ஒப்புதல் பெற்ற பின் மத்திய நிதி அமைச்சர் மக்களவையில் சமர்ப்பிக்கிறார்? குடியரசுத் தலைவர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அவசரகால நிதி அதிகாரம் யாரிடம் வழங்கியுள்ளது? குடியரசுத் தலைவர். யாருடைய பரிந்துரை இல்லாமல் மானிய கோரிக்கைகளை கொண்டு வர இயலாது? குடியரசுத் தலைவர். எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் படைத்தவர் குடியரசுத் தலைவர். எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிதிக்குழுவினை குடியரசுத் தலைவர் அமைக்கிறார்? 5 ஆண்டுகள். நிதிக்குழுவின் பணி மத்திய மாநில அரசுகளின் வருவாயை பகிர்ந்து கொள்வது. மரண தண்டனை பெற்ற ஒருவரை குடியரசுத் தலைவர் தண்டனை குறைக்கவும், ஒத்திவைக்கவும், விடுவிக்கவும், மன்னிப்பு வழங்கவும் கூடிய சட்டப்பிரிவு 72. முப்படைகளின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர் என்று கூறும் சட்டப்பிரிவு 53, அதன் கீழ் 2. வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை நியமிக்க அதிகாரம் படைத்தவர் குடியரசுத் தலைவர். வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் யாருடைய பெயரில் நடைபெறுகிறது? குடியரசுத் தலைவர். தேசிய நெருக்கடியை குடியரசுத் தலைவர் பிரகடனம் செய்வதற்கான சட்டப்பிரிவு 352. மாநிலத்தின் அவசர நிலையை குடியரசுத் தலைவர் பிரகடனம் செய்வதற்கான சட்டப்பிரிவு 356. நிதி நெருக்கடியை குடியரசுத் தலைவர் பிரகடனம் செய்வதற்கான சட்டப்பிரிவு 360. அதிகபட்சமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? கேரளா, பஞ்சாப் 9 முறை. குடியரசுத் தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் கொடுக்க வேண்டும்? துணை குடியரசுத் தலைவரிடம். குடியரசுத் தலைவரை பதவி நீக்கும் சட்டப்பிரிவு 61. குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய அவைக்கு வருகை தந்தவர்கள் 1/4 ஆதரவு தெரிவிக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் தனி சலுகை சட்டப்பிரிவு 361. எந்த பிரிவின்படி நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார்? சட்டப்பிரிவு 63. இந்திய துணை குடியரசுத் தலைவரின் பதவி எந்த நாட்டின் துணை குடியரசுத் தலைவரின் பதவியை போன்றது? அமெரிக்கா. துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான வயது 35. துணை குடியரசுத் தலைவர் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிற சட்டப்பிரிவு 66 1. துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை வாக்காளர்கள் தேர்வு குழுமம். துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அந்த பதவிக்கான பணிகளை செய்பவர் மாநிலங்களவை துணைத் தலைவர்.
குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் யார் குடியரசுத் தலைவர் பணிகளை செய்வார்? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. 1969 குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்ட உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எம். ஹிதயதுல்லா. துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வருவதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன் அறிவிப்பை வழங்க வேண்டும்? 14. மாநிலங்களவை தலைவர், துணை குடியரசுத் தலைவர். மாநிலங்களவை ஒத்திவைக்கவோ அல்லது முடிவுக்கு கொண்டு வரவும் அதிகாரம் படைத்தவர் இந்திய துணை குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் உடல் நலக்குறைவால் தனது கடமைகளை ஆற்ற இயலாத போது அல்லது நாட்டில் இல்லாத போது பணிகளை கவனிப்பவர் துணை குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் பதவி துறப்பு, பதவி நீக்கம், இறப்பு ஆகிய காரணங்களால் அதிகபட்சம் எத்தனை மாதம் துணை குடியரசுத் தலைவர் பணிகளை கவனிப்பார்? 6 மாதம். குடியரசுத் தலைவருக்கு உதவிடும், அறிவுரை வழங்கிடவும் பிரதமரை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரை குழு இருக்க வேண்டும் என குறிப்பிடும் சரத்து 74 1. அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் எந்த அவைக்கு பொறுப்புடையவர்கள்? மக்களவை. பிரதமரின் கடமைகள் பற்றி குறிப்பிடும் சரத்து 78. இங்கிலாந்து நாடாளுமன்ற முறை வெஸ்ட்மின்ஸ்டர். இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவி எந்த அரசியலமைப்பு ஜனநாயக முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது? வெஸ்ட்மின்ஸ்டர். மக்களவை பெரும்பான்மை கட்சியின் தலைவரை பிரதமராக நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சருக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர் பிரதமர். நாட்டின் உண்மையான தலைவர் பிரதமர். மொத்த மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவீதம் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினராக இருத்தல் வேண்டும்? 15% பிரதமர் உட்பட. மத்திய அமைச்சர்களின் வகைகள்: 1. கேபினெட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள். 2. இராஜாங்க அமைச்சர்கள். 3. இணை அமைச்சர்கள். 81. நிர்வாகத்தின் மையக்கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பு கேபினட் அமைச்சர்கள். அமைச்சரவை குழுவின் 2வது வகையினர் அரசாங்க அமைச்சர்கள். தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறையின் பொறுப்பு அமைச்சராக செயல்படுபவர்கள் இராசாங்க அமைச்சர்கள். அதாவது அழைப்பு விடுத்தால் மட்டுமே அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்பவர். மாநிலங்களில் எல்லையை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு நாடாளுமன்றம். மத்திய அரசின் சட்டம் இயற்றும் அங்கமாக திகழ்வது நாடாளுமன்றம். இந்திய நாடாளுமன்றத்தின் அமைப்பு, உள்ளடக்கம், ஆயுட்காலம், அலுவலர்கள், செயல்முறைகள், சிறப்பு சலுகைகள், அதிகாரங்கள் பற்றி அரசியலமைப்பு பகுதி மற்றும் சட்டப்பிரிவு. பகுதி 5 சட்டப்பிரிவு 79 122. இந்திய நாடாளுமன்றத்தின் 3 பகுதிகள்: குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா, லோக்சபா. நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவை, மேலவை அல்லது ராஜ்யசபை. நாடாளுமன்றத்தின் மக்களவை, கீழவை அல்லது லோக்சபா. உச்ச நீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தேர்தல் ஆணையர், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளரை பதவி நீக்கம் செய்ய அதிகாரம் படைத்தது நாடாளுமன்றம். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு வயது 30. ராஜ்யசபாவின் பதவி வழி தலைவராக செயல்படுபவர் துணை குடியரசுத் தலைவர். மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவை. மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். மாநிலங்களவை உறுப்பினர்களில் 1/3 பகுதியினர் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெறுகின்றனர்? 2 ஆண்டு. மாநிலங்களவை உறுப்பினர்கள் எந்த தேர்தல் முறையின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? மறைமுக தேர்தல்.
எந்த மசோதாவை தவிர ஏனைய அனைத்து மசோதாவும் சட்டமாக்குவதற்கு மாநிலங்களவையின் ஒப்புதல் தேவை? நிதி மசோதா. மாநிலங்களவையில் ஒரு தீர்மானம் எத்தனை பங்கு உறுப்பினர் மூலம் ஒப்புதல் பெறுகிறது? 2/3 பங்கு உறுப்பினர்கள். 2/3 பங்கு உறுப்பினர்கள் பெரும்பான்மையுடன் அகில இந்திய பணிகளை உருவாக்கவும் நீக்கவும் அதிகாரம் பெற்றது. மாநிலங்களவை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட அவை மக்களவை. மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் அதிகபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை 552. மக்களவை பதவிக்காலம் 5 ஆண்டு. யாருடைய ஆலோசனையின் பெயரில் குடியரசுத் தலைவர் மக்களவையில் கலைக்கலாம்? யாருடைய ஆலோசனையின் பெயரில் குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கலாம்? பிரதமர். மக்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கும் முறை. வயது வந்தோர் வாக்குரிமை. வாக்குரிமை வயது 18. நம்பிக்கை இல்லாத தீர்மானம் எந்த அவையில் மட்டும் கொண்டு வர முடியும்? மக்களவை. மக்களவையில் உறுப்பினராக இல்லாதவர்கள் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம். அவர் எத்தனை மாதத்திற்குள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? 6 மாதம். தமிழகத்தில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள்: 1. மக்களவை 39. 2. மாநிலங்களவை 18. மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் சபாநாயகர். இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் சபாநாயகர். பண மசோதாவை தீர்மானத்தில் யாருடைய முடிவு இறுதியானது? சபாநாயகர். பண மசோதாவை தீர்மானிப்பதில் யாருடைய முடிவு இறுதியானது? சபாநாயகர். கட்சித்தாவல் தடை சட்டம் 1985. கட்சித்தாவல் தடை சட்டம் எத்தனையாவது அட்டவணை? 10. மக்களவை உறுப்பினராக தகுதி பெற்றவரா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் சபாநாயகர். சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும் பட்சத்தில் அவரது பணியை செய்பவர் துணை சபாநாயகர். பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி, மே. மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை, செப்டம்பர். குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர், டிசம்பர். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல் பற்றி குறிப்பிடும் சரத்து 76. இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை யாருக்கு உள்ளது? தலைமை வழக்குரைஞர். இந்திய தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்வது இந்திய குடியரசுத் தலைவர். இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை படைத்தவர் இந்திய தலைமை வழக்கறிஞர். இந்திய தலைமை வழக்கறிஞர் ஆவதற்கு உரிய தகுதிகள்: 1. ஒரு உயர் நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகள் நீதிபதியாகவும் அல்லது 2. உயர் நீதிமன்றத்தில் 10 ஆண்டுகள் வழக்கறிஞராகவும் அல்லது 3. குடியரசுத் தலைவரின் பார்வையில் சட்ட வல்லுநராக இருத்தல் வேண்டும். இந்திய தலைமை வழக்கறிஞரின் பதவிக்காலம் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை. இந்திய தலைமை வழக்கறிஞர் தனது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் கொடுக்க வேண்டும்? இந்திய குடியரசுத் தலைவரிடம். இந்திய தலைமை வழக்கறிஞர் உரிமைகள்: இந்திய நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு இந்திய தலைமை வழக்கறிஞருக்கு உரிமை உண்டு. இந்திய தலைமை வழக்கறிஞருக்கு நாடாளுமன்றத்தில் வாக்களிக்கும் உரிமை இல்லை. மத்திய அரசாங்கத்தின் 3வது அங்கம் நீதித்துறை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் உச்ச நீதிமன்றம். குடிமக்களின் உரிமைகளை சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது நீதித்துறை. இந்திய உச்ச நீதிமன்றம் துவக்கப்பட்ட ஆண்டு 1950 ஜனவரி 28. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது உச்ச நீதிமன்றம்.
1950ஆம் ஆண்டு தொடக்கத்தில் எத்தனை நீதிபதிகளை உச்ச நீதிமன்றம் கொண்டிருந்தது? 8. 1+7. தலைமை நீதிபதி உட்பட உச்ச நீதிமன்றத்தில் அதிகபட்ச நீதிபதிகளின் எண்ணிக்கை 31. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கான தகுதிகள்: 1. இந்திய குடிமகனாய் இருத்தல் வேண்டும். 2. 5 ஆண்டுகள் உயர் நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்திருத்தல் வேண்டும். 3. 10 ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக செயலாற்றியிருத்தல் வேண்டும். 4. குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்பு மிக்க சட்ட வல்லுநராக இருத்தல் வேண்டும். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இதர நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 65. உச்ச நீதிமன்றம் தலைமையிடம் புதுடெல்லி. எந்த தீர்ப்புகளில் உச்ச நீதிமன்றம் தலையிட முடியாது? இராணுவ தீர்ப்பாயங்களில் அறிவிக்கப்பட்ட தீர்ப்பு. யாருடைய இசைவு பெற்று இந்திய தலைமை நீதிபதியின் முடிவின்படி வேறு எந்த மாநிலத்திலும் அல்லது எந்த ஒரு இடத்திலும் இந்நீதிமன்ற அமர்வு அமையலாம்? குடியரசுத் தலைவர். பெருங்குற்றத்தின் மூலம் உண்டான கண்டன தீர்மானத்தின் மூலம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரத்தினை பெற்றுள்ளது நாடாளுமன்றம். நெக்ஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டில் மாநில அரசு பற்றிய தலைப்பில் கொஸ்டினை பார்க்க போகிறோம். நம்பர் 1, இந்தியாவில் தற்போது உள்ள மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் 28. 2. மாநில அரசு பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பகுதி சரத்து பகுதி 6, 152, 237. 3வது கொஸ்டின், அரசியல் அமைப்பின் எந்த விதியின்படி ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது? 370. 4வது கொஸ்டின், மாநில அரசாங்கம் எத்தனை நிர்வாக பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? மொத்தம் 3. முதலாவது நிர்வாகம், 2வது சட்டம், 3வது நீதித்துறை. 5வது கொஸ்டின், மாநில நிர்வாகத்தின் தலைவர் ஆளுநர். 6வது கொஸ்டின், மாநில நிர்வாகம் யாருடைய பெயரில் நடைபெறுகிறது? ஆளுநர். 7வது கொஸ்டின், மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு 154. 8வது கொஸ்டின், எந்த சட்டப்பிரிவின்படி நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் இருக்க வேண்டும்? 154 1. 9வது கொஸ்டின், மாநில ஆளுநரை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். 10வது கொஸ்டின், மாநில ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். 11வது கொஸ்டின், மாநில ஆளுநரின் பதவிக்காலம் யார் நீட்டிப்பு செய்ய முடியும்? குடியரசுத் தலைவர். 12வது கொஸ்டின், ஒரு மாநிலத்தின் ஆளுநர் பொதுவாக சொந்த மாநிலத்தில் ஆளுநராக இருக்க முடியாது. 13வது கொஸ்டின், ஆளுநரை ஒரு மாநிலத்தில் இருந்து மற்றொரு மாநிலத்திற்கு மாற்றம் செய்யும் அதிகாரம் உடையவர் குடியரசுத் தலைவர். 14வது கொஸ்டின், ஆளுநர் தனது பதவி துறப்பு கடிதத்தை யாரிடம் கொடுக்க வேண்டும்? குடியரசுத் தலைவரிடம். 15வது கொஸ்டின், ஒரு மாநிலத்தின் ஆளுநரை யாரால் பதவி நீக்கம் செய்ய முடியாது? மாநில சட்டமன்றம், உயர் நீதிமன்றம். 16வது கொஸ்டின், ஆளுநரை நியமிக்க பின்பற்றப்படும் மரபுகள் எத்தனை? 2. முதலாவது, எந்த மாநிலத்திற்கு ஆளுநராக நியமிக்கப்படுகிறாரோ அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக ஆளுநர் இருக்கக்கூடாது. 2வது, மத்திய அரசு மாநில அரசுடன் கலந்தாலோசித்து அவருடைய பெயரை முன்மொழிய வேண்டும். 17வது கொஸ்டின், ஒரு ஆளுநர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்படும் சட்டப்பிரிவு 158 3A. ஊதியம் மற்றும் படிகள் பிரித்து வழங்கப்படும். 18வது கொஸ்டின், மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு சர்க்காரியா குழு 1983வது வருடம். 19வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு ஆளுநருக்கு தேவையான தகுதிகளை கூறும் சட்டப்பிரிவு 157 158. 20வது கொஸ்டின், ஆளுநர் தகுதிகள் மொத்தம் 3. முதலாவது, இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். 2, வயது 35 இருக்க வேண்டும். 3வது, லாபம் தரும் எந்த தொழிலும் ஈடுபடக்கூடாது.
21வது கொஸ்டின், மாநில அரசின் தலைவர் ஆளுநர். 22வது கொஸ்டின், மாநில அரசாங்கத்தின் தலைவர் முதலமைச்சர். 23, முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவையில் ஆலோசனையின்படி குறிப்பிட்ட சில செயல்களை ஆளுநர் செயல்படுத்துகிறார் என கூறும் சட்டப்பிரிவு. 163வது சட்டப்பிரிவு. 24வது கொஸ்டின், மாநிலத்தின் அரசியல் அமைப்பின் தலைவர் ஆளுநர். 25வது கொஸ்டின், மாநில அரசு பணியாளர் தேர்வாணையர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் ஆளுநர். 26வது கொஸ்டின், மாநில அரசு பணியாளர் தேர்வாணையர் மற்றும் உறுப்பினர்களை நீக்கம் செய்யும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. 27, மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் ஆளுநர். 28வது கொஸ்டின், மாநிலத்தின் அரசு வழக்கறிஞர் நியமனம் மற்றும் ஊதியம் நிர்ணயம் செய்பவர் ஆளுநர். 29வது கொஸ்டின், மாநில பல்கலைக்கழகம் வேந்தராக செயல்படுபவர் ஆளுநர். 30வது கொஸ்டின், மாநில பல்கலைக்கழகம் துணை வேந்தர்களை நியமனம் செய்பவர் ஆளுநர். 31வது கொஸ்டின், மாநில சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் கலைக்கவும் அதிகாரம் பெற்றவர் ஆளுநர். 32வது கொஸ்டின், மாநிலத்தில் பொது தேர்தல் முடிந்தவுடன் நடக்கும் முதல் கூட்டத்தொடரில் முதல் உரையை நிகழ்த்துபவர் ஆளுநர். 33வது கொஸ்டின், நிலுவையில் உள்ள மசோதா குறித்து சட்டமன்றத்திற்கு செய்தி அனுப்புபவர் ஆளுநர். 34வது கொஸ்டின், சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பணியிடம் காலியாக இருக்கும்போது சட்டமன்றத்தை தலைமை ஏற்று நடத்த எந்த உறுப்பினரையும் நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் ஆளுநர். 35வது கொஸ்டின், ஆங்கிலோ இந்திய வகுப்பினர் எத்தனை பேரை ஆளுநர் நியமிக்கலாம்? 1. 36வது கொஸ்டின், கலை, இலக்கியம், அறிவியல், கூட்டுறவு இயக்கம், சமூக சேவை ஆகியவற்றிலிருந்து ஆளுநரால் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 1/6. 37வது கொஸ்டின், மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதா யாருடைய ஒப்புதல் பெற்ற பின் சட்டமாகும்? ஆளுநர். 38வது கொஸ்டின், மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா மாநில உயர்நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்று ஆளுநர் கருதும் போது அதனை குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக நிறுத்தி வைக்கலாம். 39வது கொஸ்டின், மாநிலத்தில் சட்டமன்றம் நடைபெறாத போது ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் சட்டப்பிரிவு 213. ஆளுநரால் பிறப்பிக்கப்படும் அவசர சட்டம் எத்தனை மாதத்திற்குள் மாநில சட்டமன்றத்தால் அங்கீகாரம் பெற வேண்டும்? 6 மாதத்திற்குள். 41வது கொஸ்டின், ஆளுநர் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கின்றார். 3 இதை அவர் கொடுக்கலாம். என்னென்னதுன்னா, முதலாவது மாநிலத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை, 2வது அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் அறிக்கை, 3வது அரசின் தணிக்கை குழு அறிக்கை. 42வது கொஸ்டின், மாநிலத்தின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை தயார் செய்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யும் கடமை யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆளுநர். 43வது கொஸ்டின், மாநில சட்டமன்றத்தில் மாநில நிதியமைச்சர் மூலம் துணை வரவு செலவு திட்டத்தை தேவைப்பட்டால் சமர்ப்பிக்கின்றார். யாருன்னா ஆளுநர். யாருடைய முன் அனுமதியுடன் தான் பண மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும்? ஆளுநர். 45வது கொஸ்டின், மாநிலத்தின் எதிர்பாராத செலவினங்களுக்காக அவசர நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் படைத்தவர் ஆளுநர். 46வது கொஸ்டின், பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளின் நிதி நிலையை ஆய்வு செய்ய எத்தனை ஆண்டிற்கு ஒருமுறை நிதி ஆணையம் ஒன்றை ஆளுநர் அமைக்கிறார்? 5 ஆண்டு. 47வது கொஸ்டின், மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்பவர் ஆளுநர். 48, கீழ் நீதிமன்றங்களின் நீதிபதிகளை நியமனம் செய்பவர் ஆளுநர். 49வது கொஸ்டின், உயர் நீதிமன்றத்தின் ஆலோசனையின் பேரில் மாவட்ட நீதிபதிகளின் நியமனம் மற்றும் பதவி உயர்வு போன்ற பணிகளை மேற்கொள்பவர் ஆளுநர். 50வது கொஸ்டின், யாருடைய ஆலோசனையின் பேரில்
இந்திய குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமிக்கிறார்? ஆளுநர். மாநிலத்தில் குடியரசுத் தலைவரின் ஆட்சிக்கு பரிந்துரை செய்பவர்? ஆளுநர். 52வது கொஸ்டின். மாநில நிர்வாகம் மற்றும் சட்டமன்ற செயல்பாடுகள் தொடர்பான செய்திகளை யாரிடமிருந்து ஆளுநர் பெறுகிறார்? முதலமைச்சர். 53வது கொஸ்டின். மாநில சட்டமன்றத்தில் பொது தேர்தலில் எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெறாத போது எந்த கட்சி தலைவரையும் ஆட்சி அமைக்க அழைக்கும் அதிகாரம் உள்ளவர்? ஆளுநரிடம் உள்ளது. 54வது கொஸ்டின். ஆளுநருக்கான சிறப்புரிமைகளை வழங்குகின்ற சட்டப்பிரிவு 361 1. மொத்தம் அதில் 3 இருக்குது. என்னென்னதுன்னா, ஃபர்ஸ்ட்டு, ஆளுநரில் பதவிக்காலத்தில் அவர் மீது குற்றவியல் நடவடிக்கைகளை அவருக்கு எதிராக எந்த நீதிமன்றத்திலும் தொடர முடியாது. 2, ஆளுநரின் பதவிக்காலத்தில் அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தவோ அல்லது அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. 3, மாநில ஆளுநருக்கு எதிராக உரிமையியல் வழக்குகளை தொடர முடியாது. 55, முதலமைச்சரை நியமனம் செய்பவர்? ஆளுநர். 56வது கொஸ்டின். சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர்? முதலமைச்சர். 57வது கொஸ்டின். மாநில சட்டமன்றத்தில் பொது தேர்தலில் எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெறாத போது எந்த கட்சி தலைவரையும் ஆட்சி அமைக்க அழைக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஆளுநர். 58, அமைச்சரவை பெரும்பான்மை இழந்தால் சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் உள்ளவர்? ஆளுநர். 59வது கொஸ்டின். மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமைக்க ஆளுநர் பரிந்துரை செய்யப்படும் சட்டப்பிரிவு 356. 60வது கொஸ்டின். அமைச்சரவையின் தலைவர்? முதலமைச்சர். 61வது கொஸ்டின். யாருடைய பரிந்துரையின் பேரில் ஆளுநர் அமைச்சர்களை நியமிக்கிறார்? முதலமைச்சர். 62வது கொஸ்டின். மாநிலத்தின் உண்மையான தலைவர்? முதலமைச்சர். 63, மாநிலத்தில் பெயரளவு தலைவர்? ஆளுநர். 64வது கொஸ்டின். மாநில அரசின் தலைவர்? ஆளுநர். 65வது கொஸ்டின். மாநில அரசாங்கத்தின் தலைவர்? முதலமைச்சர். 66வது கொஸ்டின். சட்டமன்ற கூட்டத்தொடரை ஆரம்பிக்கவும் ஒத்திவைக்கவும் ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குகிறவர்? முதலமைச்சர். 67வது கொஸ்டின். எந்நேரத்திலும் சட்டமன்றத்தை கலைக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்பவர்? முதலமைச்சர். 68வது கொஸ்டின். சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சராக பதவியேற்றால் எத்தனை மாத காலத்திற்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும்? 6. 69வது கொஸ்டின். மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்பானது அமைச்சரவை. 70வது கொஸ்டின். ஆளுநருக்கு ஆலோசனைகள் வழங்க அமைச்சரவை உருவாக்க வழி செய்யும் சட்டப்பிரிவு 163. 71வது கொஸ்டின். முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு 163 1. ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறும் சட்டப்பிரிவு 164 1. 73வது கொஸ்டின். முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15 விழுக்காட்டை தாண்டக்கூடாது என கூறும் சட்டப்பிரிவு 164 1A. மாநில சட்டமன்ற வகை. 74வது கொஸ்டின். 2 இருக்குது. என்னென்னா, ஓரவை சட்டவை மன்றம், 2 ஈரவை சட்டமன்றம். 75வது கொஸ்டின். ஈரவை சட்டமன்றங்களை கொண்டுள்ள மாநிலம் மொத்தம் 7 இருக்குது. என்னென்னதுன்னா, பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா அண்டு கடைசியாக ஜம்மு காஷ்மீர். 76வது கொஸ்டின். மாநில மக்களின் பிரதிநிதிகளை கொண்ட அவை கீழவை. 77வது கொஸ்டின். ஆசிரியர்கள், பட்டதாரிகள் மற்றும் உள்ளாட்சி உறுப்பினர்கள் ஆகியோர்களை பிரதிநிதிகளாக கொண்ட அவை மேலவை. 78வது கொஸ்டின். தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை 234. 79வது கொஸ்டின். தமிழகத்தில் அமைச்சர்களின் எண்ணிக்கை 36, அதாவது 234 14
15 விழுக்காடு. சரியா? அடுத்து 80வது கொஸ்டின், சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மக்கள் தொகையை பொறுத்தது. 81வது கொஸ்டின், சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 2 இருக்குது. அதிகபட்சமாக 500 இருக்கலாம், குறைந்தபட்சமாக 60 இருக்கலாம். 82வது கொஸ்டின், சட்டமன்றத்தின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். 83வது கொஸ்டின், சட்ட மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அம்மாநில சட்டமன்ற கீழவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எத்தனை பங்குக்கு மிகாமல் இருக்க வேண்டும்? 1/3 பங்குக்கு மிகாமல் இருக்க வேண்டும். 84வது கொஸ்டின், மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனைக்கு குறையாமல் இருக்க வேண்டும்? 40. 85வது கொஸ்டின், நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் காஷ்மீர் சட்ட மேலவையில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 36. 86வது கொஸ்டின், தமிழக சட்டமன்றம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? 235. 87வது கொஸ்டின், வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் 234. 88வது கொஸ்டின், ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரில் ஆளுநரால் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்கள் 1. 89வது கொஸ்டின், சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரை தேர்ந்தெடுப்பவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள். 90வது கொஸ்டின், சபாநாயகர் தனது பதவியை ராஜினாமா அதாவது பதவி துறப்பு செய்தால் சட்டமன்ற உறுப்பினராக தொடர முடியாது. 91வது கொஸ்டின், சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் எத்தனை நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம்? 14 நாட்கள். 92வது கொஸ்டின், சட்டமன்றம் கலைக்கப்படும் பொழுது சபாநாயகர் தமது பதவியை இழக்க மாட்டார். 93வது கொஸ்டின், சட்ட மேலவை ஒரு நிரந்தரமான அவை. 94வது கொஸ்டின், சட்ட மேலவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையில் 1/3 பங்குக்கு மிகாமலும் குறைந்தபட்ச எண்ணிக்கை 40க்கு குறையாமலும் இருத்தல் வேண்டுமென கூறும் சட்டப்பிரிவு 171 1. 95வது கொஸ்டின், சட்ட மேலவை விதான் பரிஷத். 96வது கொஸ்டின், 28 மாநிலங்களில் எத்தனை மாநிலங்களில் சட்ட மேலவை உள்ளது? 7. 97வது கொஸ்டின், சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். 98வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் சட்ட மேலவை ஒழிக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1986 நவம்பர் 1. 99வது கொஸ்டின், சட்ட மேலவை உறுப்பினர்கள் ஒவ்வொரு 2 ஆண்டிற்கும் எத்தனை உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவர்? 1/3 பங்கு. 100வது கொஸ்டின், சட்ட மேலவை உறுப்பினர்கள் நியமனம் எதனுடைய அடிப்படையிலலாம் இருக்குன்னா ஒரு 5 அடிப்படை இருக்குது. 1. பட்டதாரி உறுப்பினர்கள் 1/12 பங்கு இருக்க வேண்டும். 2. ஆசிரியர்கள் மொத்தம் 1/12 பங்கு இருக்க வேண்டும். 3. கலை இலக்கியம் அறிவியல் சமூக சேவை கூட்டுறவு இயக்கத்தில் 1/6 பங்கு இருக்க வேண்டும். 4வது உள்ளாட்சி அமைப்புகள் 1/3 பங்கு இருக்க வேண்டும். 5. சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களால் 1/3 பங்கு இருக்க வேண்டும். 101வது கொஸ்டின், சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றிய சட்டப்பிரிவு 169. 102வது கொஸ்டின், மொத்த உறுப்பினர்களில் 2/3 உறுப்பினர்கள் தீர்மானத்தை நிறைவேற்றி சட்ட மேலவையை உருவாக்கவோ அல்லது நீக்கவோ நாடாளுமன்றத்தை கேட்டுக்கொண்டால் நாடாளுமன்றம் மேலவையை உருவாக்கும் அல்லது நீக்கும். 103வது கொஸ்டின், பண மசோதா எந்த அவையில் மட்டும் அறிமுகப்படுத்த முடியும்? கீழவை. 104வது கொஸ்டின், சட்டமன்ற எந்த அவையின் அனுமதியின்றி புதிய வரிகளை விதிக்க முடியாது? கீழவை. 105வது கொஸ்டின், நிதி சார்ந்த நடவடிக்கையில் வாக்களிக்க முடியாது? மேலவை. 106வது கொஸ்டின், கல்கத்தா, பம்பாய், சென்னையில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1862. 107வது கொஸ்டின், 7வது திருத்தச் சட்டம் 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கென்று ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கிய ஆண்டு 1956. 108வது கொஸ்டின், விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம்
சென்னை, பம்பாய், கல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1862 ஜூன் 26. 109வது கொஸ்டின். உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகம் சென்னை உயர்நீதிமன்றம். 110வது கொஸ்டின். உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை யாரால் தீர்மானிக்கப்படுகிறது? குடியரசுத் தலைவர். 111வது கொஸ்டின். மாநிலங்கள் மற்றும் 7 யூனியன் பிரதேசங்களுக்கு சேர்த்து எத்தனை உயர்நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன? 25. 112வது கொஸ்டின். ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்திற்கும் தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிற சட்டப்பிரிவு 216. 113வது கொஸ்டின். தங்களுக்கான நீதி வரையறையை அதிகாரங்களுடன் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களையும் பெற்றுள்ள நீதிமன்றங்கள் சென்னை, பம்பாய், கல்கத்தா. 114வது கொஸ்டின். நாட்டின் எந்த தீர்ப்பாயங்களில் கீழ்வரும் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்க உயர்நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் இல்லை? இராணுவம். 115வது கொஸ்டின். பேராணை அதிகாரங்கள் 2 இருக்குது. நம்பர் 1 உயர்நீதிமன்றம் 226, நம்பர் 2 உச்ச நீதிமன்றம் 32. 116வது கொஸ்டின். நீதி பேராணை மொத்தம் 5 இருக்குது. என்னென்னதுன்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை, அடுத்து கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, அடுத்து தடையுறுத்தும் நீதி பேராணை, அடுத்து தகுதி வினவும் நீதி பேராணை, அடுத்து ஆவண கேட்பு பேராணை. மொத்தம் 5. அடுத்து 117வது கொஸ்டின். தவறாக ஒருவர் காவலில் வைக்கப்பட்டால் காவலில் வைக்கப்பட்டவரை நீதிமன்றத்தின் முன் கொண்டு வர செய்வது ஆட்கொணர்வு நீதி பேராணை. 118வது கொஸ்டின். கீழ் நீதிமன்றங்களுக்கு உயர் நீதிமன்றம் இடும் ஆணை கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. 119வது கொஸ்டின். கீழ் நீதிமன்றங்கள் தனது அதிகார எல்லையை தாண்டி செயல்படாமல் இது தடுக்கிறது தடையுறுத்தும் நீதி பேராணை. 120வது கொஸ்டின். பொது பதவிக்கு தவறாக வரும் ஒருவரை இது தடுக்கிறது தகுதி வினவும் நீதி பேராணை. 121வது கொஸ்டின். கீழ் நீதிமன்றங்களிடமிருந்து வழக்கு சம்பந்தமான ஆவணங்கள், ஆதாரங்கள், கோப்புகள் ஆகியவற்றை உயர் நீதிமன்றங்கள் கேட்டு பெறும் ஆணை ஆவண கோப்பு பேராணை. 122வது கொஸ்டின். மத்திய மாநில அரசுகள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்புக்கு உட்பட்டதா அல்லது முரண்பட்டதா என்பதை ஆராய உயர் நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்ட ஓர் அதிகாரம் நீதி புனராய்வு. 123வது கொஸ்டின். உயர் நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரம் பற்றி வெளிப்படையாக கூறும் சட்டப்பிரிவுகள் 226, 227. 124வது கொஸ்டின். உயர் நீதிமன்ற நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைத்து மற்றும் தடை செய்த ஆண்டு 1976 சட்ட திருத்தம் 42. 125வது கொஸ்டின். உயர் நீதிமன்றத்திற்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை மீண்டும் வழங்கிய ஆண்டு 1977 சட்ட திருத்தம் 43.